முடியாததால் நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது என்ன சிக்கல்களோடு கிளம்புறீங்கன்னு தெரியும் இல்லையா? பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும், விஷயம் தரணும், வீட்டில் மாமனார் மாமியார் இவங்க வேலை சொல்லணும். கிராமம் இவங்க போய் அங்கே போய் கேட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டா நம்ம வீட்டில் யார் சாப்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் இதையெல்லாம் கடந்து நீங்க இங்க வந்துருக்கீங்க. அதனால அதிகம் பாராட்டப்பட வேண்டியது நீங்க உங்க எல்லாருக்கும் தான் நம்ம வந்து இன்னொன்று இந்த பிரான்சிஸ்கன் ஆன்மீகம்ங்கிறது எங்களை விட உங்களால் தான் அதிகமாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல முடியும். ஏன்னா நீங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அண்டை வீட்டார், அலுவலகத்தில் இருக்கிறவர்கள், அப்புறம் நம்முடைய சொந்தங்களில் இருக்கிறவர்கள், இவங்களோட நெருக்கமான தொடர்பா இல்லையா? நீங்க ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை சொல்றதை விட உங்களிடத்தில் பிரச்சனையை அதிகமா சொல்றோம். அப்போ இந்த பிரான்சிஸ்கன் கண்ணோட்டத்திலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அல்லது வழி நடத்தவோ அல்லது அவங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுப்பதோ எங்களை விட உங்களால் அதிக முடியும். அதனால பிரான்சிஸ்கன் இந்த கொள்கைகளுடைய பரப்பாளர்கள் நீங்கள் பரப்புறவர்கள், கொள்கையை பரப்பாளர்கள், கொள்கை பரப்புரை செய்வர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவங்க நீங்க தான் அப்படின்னாங்க. அதனால முதலில் உங்களை அதோடு ஞான தந்தை பிரான்சிஸ் மற்றும் நம்முடைய கபூச்சின் அரைச்சவர்கள் இவங்க எல்லாரும் சாராக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மைதான் கொஞ்சம் உடல்நலம் குறைவாக பேச முடியல. அதனால சகோதரிகளெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு கேட்கலாம், உங்களை அகற்றிக்கிறீங்க, போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிகள் சொன்னார்கள். ஆனாலும் நான் உங்களை பார்ப்பதற்கு வருவதாக நான் சொல்லிட்டேன். அதனால அதை எப்படியாவது செய்திருக்க வேண்டும் என்று உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். அதுக்காக முடிந்த வரைக்கும் வந்து நம்ம இருக்கிற தந்தை பிரான்சிஸ் அந்த 5 காயப்பட்ட நம்முடைய தந்தை பிரான்சிஸ் அந்த காயங்களின் ஆன்மீகம் என்ன? அதாவது காயத்துக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு. அப்ப அந்த காயத்தின் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதுதான் நம்ம இப்போ வந்திருக்கிற ஒரு எல்லோரும் புரிந்திருக்கிற 500 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் நம்முடைய தந்தை பிரான்சிஸ் இந்த 5 காய வரம்பற்றவர் என்று சொல்லி நம்ம பாராட்டி புகழ்கிறோம் இல்லையா? ஆனா மற்றவங்க கேட்கக்கூடிய விதிக்கும் என்னது காயத்தை கொண்டாடுறவங்க உங்களால இருப்பாங்க போல இல்லையா? யாராவது காயத்தை கொண்டாடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அங்கே காயம் ஏற்படுது, அதை யாராவது கொண்டாடிட்டு இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் அழுவாங்க. கண்டிப்பா சிறுவையை கொண்டாடுறது, அது சிறுவையை கொண்டாடுறது தான் காயங்களும் வருது இல்லையா? அப்போ இந்த 5 காய வரப்பற்றனுடைய பிரான்சிஸை நம்ம வாழ்வாக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காயங்களுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு நாம் மையமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு இறை வார்த்தை என்ன அப்படின்னா, அவருடைய காயங்களால் நாம் கொடுக்கணும், அவருடைய காயங்களால் நாம் கொள்ள முடியும். நம்முடைய யோசித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது இதே நல்ல வேடிக்கை இருக்கு. காயத்தினால யாராவது குணமடைவாங்களா? காயத்தினால யாராவது குணமடைய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அப்போ காயத்தினால் குணமடைந்தோம் என்று சொன்னால் அப்ப அந்த காயத்துக்கு ஒரு வேலை இருக்கு. அப்ப அந்த காயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எப்படி காயங்களிலிருந்து மனித வாழ்க்கையில தப்ப முடியாது அப்படிங்கிறதும் அந்த காயத்துக்கும் மனித வாழ்க்கைக்கு தொடர்பு இருக்கு. அப்ப அந்த காயங்களுடைய ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். ஏன்னா நான் ரொம்ப தியாகம் பேச மாட்டேன். எனக்கு வந்து என்ன படிக்கிறோமோ அதை வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்கு அது என்ன செய்ய சொல்லுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சு கொண்டாதான் நம்ம வாழ முடியும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு
நம்ம கையில ஒரு மருந்து வச்சுக்கோங்க, ஓடுது வேணும் ஓடுது சொல்லுங்க, ஏய் ஓடாத ஓடாத, பார்த்து பார்த்து காலில் அடிபட்ட போது கீழே விழுந்துருப்பாங்க, காயை ஏற்படும் போது சொல்லுங்க. 10 வயசா நான் ஒரு 7 வயசுல தொடங்கிடும் இல்லையா, சைக்கிள் ஓடுறது, அடுத்து நடப்பிடிச்சு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நடப்பிடிச்சு சைக்கிள் ஓட்டிப்போம். அப்புறம் நம்ம பதவிப்போம் இல்லையா, ரோட்ல ஓடாத ஓடாத ஓடாத, வேகமா ஓடாத வேகமா ஓடாத, என்னைக்காவது சுந்தரம் கேட்டுக்குதா? கேட்கல. அது வரைக்கும் வந்தோம், நம்ம வேகமா ஓட்டாதான்னு சொல்லும் போது அது இன்னும் வேகமா ஓடும் இல்லையா, அதான் குழந்தைகளுடைய. இப்படி ஒவ்வொரு பருவங்களையும் நீங்க பார்த்தீர்கள், நம்ம காயத்துக்கு எது செய்யணும், பயப்படும். காயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி பயப்படுகிறோம், காயமே யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், அவங்களை தடுக்க பார்க்கணும். ஆனா அது சாத்தியமா இருக்குதா? நம்மளால முடியுதா? முடியல. ஆக காயம் ஏற்படுவதை நம்மால் தடுக்க முடியவில்லை, காயங்கள் ஏற்படுகின்றன. அப்போ கடவுள் தன்னுடைய திட்டத்திலேயே இந்த காயங்கள் நமக்கு சில மருந்தாக இருப்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுங்கள். அதனால மனித வாழ்க்கையும் காயங்களுக்கு அப்பாற்பட்டது அல்ல. அதனால 5 காயம் வரவற்று நம்முடைய தந்தையின் பிரான்சிஸை பற்றி சிந்திக்கின்ற போது அவங்க 5 காயமும் கிடைச்சிட்டு, நமக்கு எத்தனை காயம் கிடைச்சிட்டு நம்ம எண்ணி பாருங்க, எத்தனையோ காயம் சிரிக்கிறாங்க இல்லையா, நம்முடைய காரியங்களை எண்ணி பார்க்க முடியவில்லை இல்லையா. அப்ப நம்ம சோறையும் அசதியையும் அவசரையும் கருது காயங்கள் தானே இல்லையா. இவ்வளோ சாமிகள் இப்படி எல்லாம் இருந்த செமினார்கள் எத்தனை நான் போனேன், அதெல்லாம் போனேன். ஆனாலும் எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு, என் குழந்தைக்கு உடல்நலம் போயிடுச்சு, அல்லது என்னுடைய நிலவுக்கு இந்த மாதிரி வந்துச்சு, அல்லது என்னுடைய ஏதோ ஒரு காயம், அது உடல் காயமாக இருக்கலாம், அது மன காயமாக இருக்கலாம், அது ஆன்மீக காயமாகவும் ஏதாவது ஒரு காயம் நம்மை அப்பப்ப அடைச்சிருந்தது, தொட்டு விடுகிறது, அது வந்து விடுகிறது. நம்ம அந்த காயத்திலிருந்து நாம் தப்பா பண்ணிக்கிறோம். அப்போ இந்த காயத்தை புரிந்து கொள்வதிலும் எடுத்துக் கொள்வதிலும் தான் தன்மை இருக்கிறது. காயத்தை தப்பி போடுறது இல்லை, காயத்தை புரிந்து கொள்வதிலும் அந்த காயத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு கடவுளை குணம் கொடுக்கிறாரு அப்படின்னு காத்து கொண்டிருப்பதிலும் கடவுளை குணம் கொடுக்குவார் என்று நம்பிக்கையோடு இருப்பதிலும் தான் இந்த காயத்தை எதிர்கொள்வது. அதனால அடிப்படையில் இந்த 5 காய வரவற்றை மந்தையை சிந்திக்கின்ற போது நம்ம குடும்பத்திலேயே காயங்கள் இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காயங்கள் இருக்கிறது, நம்முடைய சமூகத்திலும் காயங்கள் இருக்கிறது. காயங்கள் நிறைய இன்றைக்கு காயங்கள் அதிகமாகவே இருக்கிறது. நிறைய காயங்கள் இருக்கிறது, உறவு பிரச்சனைகள் நிறைய காயங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த காயங்களை தவிர்க்க முடியாது என்று சொன்னால் இந்த காயங்களை புரிந்து கொண்டு அதனை சரியாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத நமக்கு நோக்கம். அப்படியே காரியங்களால் நாம் குணமாகும். அப்போ குணப்படுத்த முடியாதது அல்ல காயங்கள், எல்லாரையும் புரிந்து கொள்ளும். குணப்படுத்த முடியாத காயங்களுக்கு ஒரு காயமே கிடையாது, குணப்படுத்த முடியாத காயங்களே கிடையாது. அப்ப நமக்கு வந்துட்ட காயங்கள் குணப்படுத்தக்கூடியவை. அப்போ குணப்படுத்தக்கூடியவை என்று சொன்னால் அதை குணப்படுத்தக்கூடிய காயங்களை நாம் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்,
அவருடைய காயங்களால் நாம் குணமாகும் இல்லையா? அப்ப அவருடைய காயங்கள், அப்ப அவருடைய காயங்கள் தான் காயங்கள், நம்முடைய காயங்கள் அல்ல. முதல்ல காயங்களை நாம் அவருடைய காயங்களாக பார்க்க பழக வேண்டும். அவர் தான் இருக்கிறாரு, அவருடைய கருத்தை எடுத்து நமக்கு வந்திருக்கிறது என்ற முடிவுகள் நமக்கு வேண்டும். அதை கடவுள் நமக்கு கண்டு தந்திக்கிற கடவுளா, காயத்தை கஷ்டப்படுத்த கடவுளா, இல்லை மனித வாழ்க்கையின் படியிலேயே அப்படித்தான் இருக்கு. யாருமே காயங்களுக்கு தப்ப முடியாது என்றதுதான் நம்முடைய கிடைக்கிறே. அப்ப மனித வாழ்க்கையில காயங்களும் குணமடைதலும் மாறி மாறி இருக்குது. எல்லாமே அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டவங்களா காயங்களை புரிந்து கொள்வது நமக்கு எளிதாக இல்லையா? எப்போதுமே பகவானுக்கு தினமொரு பகல் இருக்கு. இப்படி எல்லா விதங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டாக தான் இருக்கு. அப்ப காயங்கள் குணமாகுதல் ரெண்டு, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம சரியாக புரிந்து கொண்டால்தான் அது மனித வாழ்க்கையினுடைய சீரான செயல்பாட்டுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஆமா 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 வெளிக்காயங்கள் என்ற உள்மன காயங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்ப உள்மய காயங்களுக்கு காரணம் யாரு? உள்மன காயங்களுக்கு காரணம் யாரு? நான் ரொம்ப அழகா சொல்றேன். உள்மன காயங்களுக்கு நான் பெரும்பாலான